வந்து 5:30க்கு தான் படுத்தேன். அப்படி இப்போ 5:30க்கு தான் படுத்து அப்போ ஒரு 7 மணி போல் கண் முழிச்சு பார்க்குறேன். அணு வந்து வலிக்கிட்டு நிற்குது. ஏன் வலிக்கிட்டு நிற்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. காய்ச்சல் இவ்வளோ காலமாகிட்டு இப்படியான ஒரு காய்ச்சல் அணுக்கு வந்ததே இல்லை. கை கால் எல்லாம் குத்தி உழைஞ்சு அப்படி சக்தி ஒரே சக்தி என்னது இது ஆவி செய்த சாயம் இல்லாமல் அனைவருக்கும் வணக்கம். நான் பசன். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நாள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து 2024 முடிந்து 2025 ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்குது. ஸோ இதை வந்து புது வருடம் என்று சொல்லுவாங்க. இது கிறிஸ்டியன் இந்து என்று சொல்லி இல்லை, எல்லாருமே வந்து இந்த புது வருஷத்தை வந்து கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இதை வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து நான் சின்ன வயசுல இருந்தே புது வருஷம் ஒன்று சொன்னால் அப்படி ஒரு சந்தோஷமான நாள். ஸோ அது என்னதான் இருந்தாலும் என்னதான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாருடைய மனசுலேயுமே நினைக்கக்கூடிய விடயம் உண்டு. அது வந்து போன ஆண்டு எப்படி இருந்தமோ அதை எல்லாத்தையும் மறந்து இந்த வருஷம் நல்ல ஒரு சந்தோஷமாக வாழணும்னு தான் எல்லாருமே நினைக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் கூட நேற்றைய தினம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வீடியோ போடையில் அதாலே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க என்னடா வருஷத்துக்கு முதல் நாள் அதோட வீடியோ காணலைன்னு சொல்லி. நேற்றைய தினம் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் இருந்தது. ஆனால் எடுக்க முடியாத சூழ்நிலையாக போயிட்டு அனுபவம் வந்து பாருங்கள் சொந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறார். இப்போ வந்து நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1 மணி ஆகுது. இந்த நேரம் தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியாகிறோம். உடைய சேர்ச்சுக்கு கூட உண்மைக்குமே போகையில் நேற்றைய தினம் நாங்கள் வீடியோ எடுப்போம்னு சொல்லி போட்டு பின்னேரம் தான் எடுப்போம்னு இருந்த நாங்கள் அணுவுக்கு வந்து திடீரென்று ஒரு 4:30 இருக்குதுன்னு 4:30 போல் அணுவுக்கு வந்து ஒரு சரியான காய்ச்சல் குணமாக இருந்துச்சு. அப்போ சரி பரவாயில்ல வீடியோ எடுப்போம் கொண்டு போட்டு நேற்றைய தினம் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு நேற்று 4 மணிக்குள்ள டவுனுக்கு போனாங்க. இல்லை அப்போ அணுவுக்கு இங்கே காய்ச்சல் குணமாக இருக்குது. அப்படி இருந்து மனு வந்து வீடியோ நாங்கள் வச்சு போட்டு டவுனுக்கு போனாங்க உடுப்படுப்போம்னு சொல்லி உடுப்படுத்து கொண்டு கேட்க அணுவுக்கு வந்து சரியான முறைக்கு ஒரு வேளாண்மை வந்துச்சு. அப்போ அணுவை கொண்டே கண்டு அவங்களுடைய அம்மா விட்டுட்டு நான் தனியாக தான் போய் உடுப்படுத்தினான். அதால் நேற்று தினம் வீடியோ கூட போட முடியாமல் போயிட்டு மற்றது வந்து நேற்று நாங்கள் வடிகள் அது எல்லாம் பண்ணி கொண்டு வந்து 2 மணி அந்த வடி என்னன்னா அந்த சத்தமாக வடிக்கிற வடி இல்லை, அந்த கையில் வச்சு சுற்றுற அதுகளெல்லாம் வேண்டிட்டு வந்து 12 மணியாக வடிவெல்லாம் கொளுத்தி நல்ல ஒரு சந்தோஷமாக இந்த புது வருடத்தை வரவேற்கணும்னு சொல்லி நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஏற்றுமா இப்போ கூட அந்த வடியை வச்சு தான் விளையாடி கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே அதை எங்களுக்கு பார்க்க ஒரு சரியான கவலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அணுவுக்கு நேற்றைய தினம் சரியான அந்த ஒரு 8:30-9 மணிக்கு வீட்டை வந்தனாங்கள். வந்து அவங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து வந்தனாங்கள். அந்த நேரத்துலேருந்து சரியான காய்ச்சல், சாப்பாடோ தண்ணியோ ஒன்றும் இல்லை, கனடோர் மட்டும் போட்டுட்டு இருந்தது. நாங்கள் வந்து அணுவுக்கும் சரியான சக்தி தானே. அப்போ மனசும் சரியாக தோண்டு போகுது. அப்போ ஒரு 10:45-12 மணி போல் படுத்து நித்தியாக போனது. பிறகு ஒரு 12:30 போல் அணு சரியாலும் அணுவுக்கு வந்து 12:30 போல் திரும்ப சக்தி என்று சொல்லி எழுப்பி சக்தி எடுத்து சுடுதண்ணிலாம் வச்சு குளிச்சு போட்டு அணு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படுத்துட்டே நினைச்சிட்டேன். நான் அந்த 12:30 விடியப்புறம் 4:30-5 மணி மட்டும் சரியாக முடிப்பு நித்திரியே வர மாட்டேங்குது. அணுவுக்கு வந்து அப்படி காய்ச்சல் அடித்து கொண்டு இருந்துச்சு. பக்கத்தில் படுத்துருக்கு அப்படி என்னன்னு சொல்கிறது அனலாக எனக்கு அந்த ஒர்க்கே அடித்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அணு எழுப்பி கேட்டேன். நான் யாருக்கு கால் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போகும்னு சொல்லி கேட்க அணு சொல்லிச்சு இல்லை பரவாயில்லை இப்போ விடியதானே ஒரேடியாக விடிய போகும்னு சொல்லி நான் விடியப்புறம் எழும்பையில் நான் வந்து 5:30க்கு தான் படுத்தேன். அப்படி 5:30க்கு தான் படுத்து அப்போ ஒரு 7 மணி போல் கண் முழிச்சு பார்க்குறேன். அணு வந்து வலிக்கிட்டு நிற்குது. ஏன் வலிக்கிட்டு நிற்குதுன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன் வலிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்க ஹாஸ்பிட்டல் போகிறதா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி சேரோக்கா கூப்பிட்டு போய் மருந்து எடுத்து வந்தது. ஆனால் இன்னமும் அந்த காய்ச்சல் வந்து கொஞ்சமே குறையலை. புது வருஷம் உண்மையிலே வந்து நாங்கள் நல்ல சந்தோஷமாக சேர்ச்சுக்கெல்லாம் போய்
அதுக்கு பிறகு தான் இங்கே இருந்தாலுமே போகிறாங்க. இந்த முறை வந்து சேர்ச்சுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கூட அமையலை. மற்றது வந்து எங்களோட சில குட்டிங்க வந்து புது வருஷம் தானே நல்ல இதெல்லாம் செய்யணும் கொண்டுலாம் இருந்தாங்களே. அது பாருங்க கதவு நில எல்லாமே போட்டு புது வருஷத்துக்கு நல்ல சந்தோஷமாக ஒரு வீடியோ பதிவு செய்யணும் கொண்டு இருந்த நாங்கள். அணுண்ட காய்ச்சலால் கொஞ்சம் காய்ச்சல் இவ்வளோ காலம் ஆகிட்டு இப்படியான ஒரு காய்ச்சல் அணுக்கு வந்ததே இல்லை. கை கால் எல்லாம் குத்தி உழைஞ்சு அப்படி சத்தி ஒரே சத்தி. ஓ அந்த பல்லெல்லாம் டக்கு 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 அடிக்குது. நல்ல வெச்சியில் போட்டு மெத்தியில் போட்டு கிடச்சி பார்த்தா நிற்கவே இல்லை, கொஞ்சம் குறையில மறைஞ்சிருவாங்களோ. நான் இப்போ வந்து காலையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தது. இரவு கொண்டுனா மந்தி தான் கூடுதலாக காய்ச்சல்னால இல்லை ரத்தம் தான் செக் பண்ணுறது. மற்றது வந்து என்ன சொல்கிறது, உண்மையாக நாங்கள் இப்படி ஒரு காய்ச்சலாம் பார்த்ததே இல்லை. அப்படி பதறினது ஆனால் வந்து இப்படிலாம் நடுங்கி சரியான முறை காலையில் நான் போய் ஒரு நாளுமே வந்து நாங்கள் புதுசாக தானாக கேட்டு இது வரைக்கும் போட்டதே இல்லை. இப்போ தானாகவே விழிக்கிட்டு விடிய உடனே இன்னையும் குழப்பாமல் தம்பி நித்திரையாக்களுக்கு எழுப்பினா தம்பியும் விட மாட்டுதானு போட்டு அப்படியே நித்திரை பாயிலையும் எழுப்பி அப்படியே மருந்து எடுத்துட்டு வந்து நான் வந்து மருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா அப்புறம் தான் நாளைக்கு கொஞ்சம் விளம்பி இருக்கு. இருந்தாலும் காய்ச்சல் விடையில காய்ச்சல் விடையில அப்படி இருந்தும் இப்போ நாங்கள் புது வருஷம் தானே ஒரு தட்டை வீட்டை போகிற சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியல. இலக்கூடிய வீட்டை போக இதில் வந்து மல்லாவியக்கா இப்போ வந்திருந்தவங்க சார்வக்காரங்க வந்திருந்தவங்க. அப்போ தம்பிக்கும் வந்து புது வருஷம் தானே. அப்போ தம்பிக்கும் ஒரு உடுப்பொண்டு எடுத்து வந்து ஏஞ்சம்மா அப்புறம் கவலைப்புறமா வந்து போட்டு ஏஞ்சலுக்கும் ஒரு உடுப்பொண்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரியே ஒரே மாதிரி டிஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்து அங்கிட்டு போனவங்க. இந்த உடுப்பை தான் போட்டு கொண்டு வீட்டை வருவான்னு மட்டும் சொல்லி அதில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்த அந்த உடுப்பை தான் போட போகிறோம். ஏன்னு சொன்னால் இது புது வருஷம், யாருடைய மனசும் கவலைப்படுற மாதிரி நாங்கள் கொள்ளக்கூடாது. யாருடைய மனசு கவலைப்படுற நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களும் எங்களோட அப்படி நடந்து கொள்ள மாட்டினோம். அதனால் அவங்க ஆசைப்பட்டபடி அந்த அவங்களுக்கு அந்த உடுப்பையே போட்டு போவோமே. இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி போவோம்ன்றதுக்காக ஒரே கலரில் உடுப்பு இருக்கிறாங்களே. அவள் சொன்னபடியாக அவள் பிள்ளைகளுக்கு அவள் அடுத்த உடுப்பை போட்டுட்டு போவோம். மற்றது நாங்கள் எல்லாருக்குமே சொல்ல மறந்துட்டோம். மறந்து சொல்லிக்கொள்வோம். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், தவற நினைக்காதீங்க. உண்மையிலே இன்றைக்கு வந்து டென்ஷன், அப்படி ஒரு டென்ஷன். எனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடியவே எனக்கு 10 ஆகிட்டு. வீடு வாசல் கழுவுறது, மற்றது தம்பி குளிக்க வைக்கிறது, டீ வச்சு மற்ற ஏஞ்சம்மா சாப்பாடு கலந்து அம்மா பொம்பளை பொறுத்த வரைக்கும் பேருந்து சொன்னால் அவ்வளோ இல்லைண்ணா. எனக்கு இந்த கால் 2ம் சரியான உழைவு. இப்போ தான் மூவ் ஸ்ப்ரே அடித்து போட்டுருக்குறேன். அப்போ தான் என்ன நான் அம்மா பொம்பளை என்னப்பா தைரியம் தானேங்க. என்ன இருந்தாலும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகமா பொம்பளை எல்லாம் தைரியம் போல எனக்கு வந்து சரியான முறைக்கு கால் உழையுது. நீங்கள் தனியாக எல்லாம் கலவி மற்ற நேற்று தான் வந்து இந்த எண்ணெய் பிரேமல் கூட்டினா இப்போ எல்லாம் டஸ்ட்டு அப்போ வடிவா கழுவாங்க வந்து கோவிலாம் பிடிச்சி கழுவினது. ஓகே, அப்போ எங்களுடைய உறவுகள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் முக்கியம் சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்லிக்கொள்வோம். பின்னுக்கு சொல்கிறவங்க யாரும் தவறாக நினைக்காதீங்க. இந்த டென்ஷனில் எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே வந்து எங்களுடைய புது வருட நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அனைத்து உறவுகளுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். எப்பயுமே சந்தோஷமா வாழ்த்துக்கிறோம். ஓகே, இங்கே ஏஞ்சம்மா சொல்லலாம். தேஜா சொல்லிடுங்க. இந்த வடிக்கல நான் கையிலேயே கொண்டு வரேன். நேற்று ஒன்றுமே கொளுத்து இருந்தாங்களே ஏஞ்சம்மா. இந்த கொளுத்து வேண்டாங்க. நேற்று ஒன்றும் கொளுத்து இல்லை. அம்மா காய்ச்சல் இல்லை. யார் அம்மாவுக்கு எல்லாம் போத்து விட்டது? நீங்களே போத்து விட்டீங்க. புதுவேட வார்த்தைகள் சொல்லி கொடுங்க. ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக இது கொஞ்சம் ஆளு கொஞ்சம் சின்னந்தான். அப்போ இருந்தாலும் ஒரு வருஷம் வந்து உடுப்படுத்து கொண்டு வந்து தந்திருக்கேன். அதை கொண்டு கடையில் கொடுத்து மாற்றுறதும் சரின்றதுக்காக இப்போ நாங்கள் இதை போட்டு விட்டுருக்கோம். பிறகு தம்பிக்கு அந்த ரீசெட் போடுவாங்க. மல்லாரியக்கா விட்ட கொண்டு வச்சு வாங்கி கொடுப்போம் மாற்றுவாங்க நாங்கள். ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக தம்பியும் பள்ளிக்கு போயிட்டு
மல்லாவி அக்கா விட்ட போய் அவங்க உண்மையிலே நாங்கள் காலையில் போகிறதுனால சேர்ச்சுக்கு போயிட்டு அவங்களுடைய வீட்டாக போகிறது அப்படி தான் இந்த முறையில் நினைச்சேன். நாங்கள் கிறிஸ்மஸுக்கும் அவங்களோட வீட்டை போயில வருஷத்துக்கும் போயில. ஓகே பார்ப்போம். இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமான வருஷமாக அமையும் வந்து கடவுள்கிட்ட நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் இந்த வருஷம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக அமையணும் மட்டும் சொல்லி நீங்களும் வேண்டிக் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக எங்கே போகிறோம்ன்றதை வீடியோவில் பார்க்கலாம். குண்டு தோசை நாவட்டை நிற்கிறோம். குண்டு தோசை நாவட்டை வந்து நிறைய சாப்பாடு வகையெல்லாம் செய்திருக்காங்க. பார்ப்போம். அறுபது சாப்பாடு வேற முடிச்சுட்டு ஆனா பானை ஃபுல்லா போட்டுருக்கீங்க. அடுத்த சோறு காய்ச்சப்படுதா ஏன் நாங்கள் வரையும் நிறைய பேர் வேலைக்காரர் இந்த கோழிக்கறி அதுவும் முடிச்சு நாங்க வந்து நாங்க ஏரா கடத்துல இது சோறு அப்படியே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து கடலை கத்திரிக்காய் அடாக்கு இது என்ன எனக்கு இது குழம்பு இது வந்து சம்பல்லாம் சம்பல் கிடக்கு. அதுக்கு என்னடா ஏதாச்சும் பருப்பாது பருப்பு தான் பருப்பு அப்படியா இவ்வளோ சாப்பாடு வந்து செய்து பெரியவனா வந்து வீட்டில் வந்து அத்தானாக அந்த வேலைக்காரர் நிறைய பேர் சொந்தக்காரெல்லாம் வந்து அரைவாசி பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு வீடியோ எடுத்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாததையா நான் வந்து வீடியோவுக்கு அந்த டைம் வரலாம போயிடுச்சு. இப்பதான் வந்தேன். ஓகே, அப்படி நாங்கள் வெடிக்கால ஆறா இன்னைக்கு நாளைக்கு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. என்ன அழகு என்ன ஆளை காணல வந்து உண்மையிலே இன்றைக்கு நான் சொன்னாங்க தானே சரியா வெயிலாங்கிறாங்க. அப்போ என்னன்னு இது ஆவி வருது தேயில சாயம் இல்லாமல் பார்த்து மோத்தம் என்ன எப்படி இருக்கு தேயில சாயம் அவிச்சு கொடுத்தா இப்போ பிடிக்கிறா. சாப்பாடு சாப்பிடல அப்படியாது காய்ச்சல் கொஞ்சம் கடுப்பு காய்ச்சலாக தான் நடக்கு. என்ன காய்ச்சல் இல்லையா குளிர் அமைச்சு குடிக்கல நல்லா கிட்ட வச்சு இழுக்கணும். அப்படிதான் இருக்கும் சுடும் பக்க இழுக்கணும் வாயால் இல்லை மூக்கு வாயால் எல்லாம் இழுக்கணும். இல்லை நம்ம பிடிச்சா நல்லது பிடிச்சா விட சொன்னா மாட்டேங்குது. உடுப்பு ரொம்ப உடுப்படுறது இல்லை. காலம் கொண்டு போடுறது பின்னேரம் கொண்டு போடுறது இன்னைக்கு அறுவடை நிலைமையால இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுமாவா ஓடுவா ஏன் ஜவா நீ காவியை பிடி உனக்கு இருக்கோ தெரியா காய்ச்சல் வா ஜவா ஜவா நீ பிடிச்சி விடுவாங்க. எல்லாரும் நல்ல சந்தோஷமா வழியில கொண்டாட்டங்கள் நடக்குது. அணுகுண்டைக்கு கொஞ்சம் காய்ச்சல் உடம்பிட்டு கடவுள் புடிங்க புடிங்க கொஞ்சம் புடிங்க வேர்க்கட்டு அங்கே தம்பியும் அழுகுது. சும்மா காய்ச்சலும் வந்து நோமல் அந்த காய்ச்சல் மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசம் வந்தது நடுக்கம் பல்லு அப்படி காய்ச்சல் அம்மாவுக்கும் அப்படிதான் வந்தது. வித்தியாசமான காய்ச்சல். ஓ அது காய்ச்சல் காய்ச்சல் சும்மா நோமலா இது மந்தியை தான் கொண்டு போவோம். மந்தியை பண்ணுவான் மடி மறி வாட் பண்ணுவான் வாட்டில் ஊத திரும்ப ரெண்டு கப் குடி பறந்தாள் மோத்தில் ஏஞ்ச அம்மா காய்ச்சல் இல்லை அணு மதியம் சாப்பிடல. ஒரே ஒரு நாடி ஒன்று முடிச்சோடையே இருக்கு. ஒரு நாடி ஒன்று வாடி குடிச்சது. மதியம் சாப்பிடல இல்லை உண்டு. மதியம் சாப்பிடல காலம் ஒன்றும் இல்லை. ஏஞ்ச அம்மா காய்ச்சலா சாப்பிட்டியா ஏஞ்ச மோதம் பா பா கடும் சிக்கலாக இருக்கு இல்லாமல் மேலாம் மேலாம் என்ன செய்யுது
மூத்த துடா யோகா ஆனால் பிடிச்சானே இல்லை கொஞ்சம் பிடிக்கணும் ஓரளவு பழுக்கிற அளவு பிடிக்கும் ஏன் ஜனியமோ கப்படி உனக்கும் காய்ச்சலோ தெரியாது அப்போ இது புது உடுப்பு இல்லையா இது காலம் எடுத்தவா பின்னாடி எல்லாம் கருப்பில் எடுத்தது ஷூர் 2 உடுப்பு அதான் பிள்ளைச்சு கற்பனையில் கொஞ்சம் கூடிட்டு அக்காவுக்கு வந்தது உங்கள் அம்மாவுக்கு வந்தது அதுதான் மாதிரி ஆனால் எங்களுக்கு வேற இல்லையே பட்டை பிடிச்சிட்டு அப்போ என்ன என்ன பொக்க வரையில போல பாப்பா மோத்த அதான் பாப்பா மோத்த ஷூ இப்படி ஆவியை பிடிச்சிட்டு அப்படி விழுந்து விடுங்க மருந்து எடுத்த மருந்து முடிய உள்ள போய் 7 எடுத்து 7 மணி போய் மருந்து எடுத்த ரோயில்ட காய்ச்சல் நிற்காட்டி ரத்தம் செக் பண்ண அந்த குடிசை நிற்கலையே நாங்கள் உள்ளன சாரோக்காவிட்டையும் போனாங்களோ அப்போ சாரோக்காவிட்ட போய் அங்கே எதுவுமே சாப்பிடல ஏலாம் போட்டுதாங்க அப்போ நாங்கள் அப்படியே வீடியோ எடுப்போம் போனாங்க வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டையே போயிட்டோம் வீட்டை போயிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்க இங்கே வந்தும் நானும் வந்து சாப்பிடல கொஞ்சம் சரியாக நெயிலாதானே இப்போ வந்த இடத்துலேயே வந்த நேரத்துலேருந்து அவரை படுத்து இருக்குது அப்போ இப்போ தான் நாங்கள் அக்கா வந்து இதை வச்சு கொடுத்தது தேயிலை சாயம் அவள் குடிச்சு போட்டு கொடுத்தா இரவு கட்டாயம் நம்ம அப்பா அங்கே ரூம் பண்ணி சாப்பிடுவோம் தானே ஆட்டுக்காலம் சரி ஓகே அவர் பெரியவன்னா அவங்களுக்கு கைவி வந்தாரு நேரமாக பார்த்து கொண்டிருக்கார் அப்போ அடுத்தடுமா அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த சோதனையா அவங்க வந்துட்டாரு 2 வாரம் காலையில் அப்படி இல்லை இப்படி ஒரு சோதனை வந்து இது சோதனை அது சரி பண்ண சோதனை சோதனை என்று இல்லவே எதுனா அப்படி பொறுத்த நாள் அது கொஞ்சம் பலவீனமான ஆக்களை தான் தாக்குது போல காய்ச்சல் டக்கண்டு என்ன தொத்துறா அவைக்கு தான் தொத்து இருக்கணும் தொத்தா உங்களை தொத்தினாரு அவரு பிறந்தாரு அம்மா கிட்ட வச்சு தாவா கேட்டுப்ப என்ன கதையப்பா சரி அப்ப சொன்னாங்கன்னா அந்த கொடுக்குறாத கொடுக்குறேன் ஒளியில கிட்ட விட்டாங்க அடையாளம் கொடுத்தது ஆனால் யாரு கொடுக்கணும் புக்குன்னு கேட்க கொடுக்கணும் அப்ப கொடுக்குறோம் ஏஞ்சல் என்ன எவ்வளோண்டு பேர் பார்த்து சொல்லு எவ்வளோண்டு பார்த்து சொல்லு எவ்வளோண்டு பார்த்து சொல்லு எவ்வளோ ஆ கதைக்க மாட்டாளா நான் தானே மாற்றி கொண்டு வந்தேன் நான் பேங்க்ல வந்து 500 தான் மாற்றினேன் மிச்சம் மாற்றல
கடலை கத்திரிக்காய் சீரகம் காய்ச்சி கை விசேஷ காசை கொடுங்க பொடி யாரு கொடுத்துட்டேன் அவன் கேள்வியோண்ணா ஆட கொடுத்தா வேறு கிடைக்கிறியா அது எது வைக்கிறேன் வேண்டி வைக்கிறதா வேண்டி அது நம்ம அக்கா ஓகே அப்ப நாங்கள் அடுத்த ஓகே இப்போ அனு வந்து வருஷத்துக்கு நிறைய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்து விருந்தெல்லாம் சாப்பிடணும் வந்து கடைசியாக அணுவுக்கு இன்றைக்கு சாப்பாடு ஆட்டுக்காய் சாருவக்காவிட்டையும் பிரியாணி சாப்பிடணும் மட்டும் இங்கே முதலே ஃபோன் பண்ணி சொன்னவா சாருவக்காவிட்ட பிரியாணி சாப்பிட போகிறோம்ப்பா இப்போ இன்றைக்கு எங்களுக்கு வேண்டாம் மச்சான் சாப்பாடு சொன்னேன் இப்போ கடைசியாக சாப்பாடு இல்லாமல் ஆட்டுக்காலம் கேக்கும் சாப்பிட மாட்டேங்குது ஆட்டுக்காலும் பிளேண்டியும் டீயும் குடிச்ச சத்தி வருது ரெண்டு நாள் இப்படி மாறுமண்டு தொழில் நினைக்கிறேன் எடுத்து உடுப்பு போடையெல்லாம் போட்டு அதை எனக்கு கவலையாக்குது அதுதான் குடும்ப மாறியாரும் நேற்று இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் உடுப்பு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கு அந்த உடுப்பே போடல எல்லாம் என்ன மாதிரி காய்ச்சல் ஆட்டுக்காலோட மாறுமா மருந்து விளங்கி அதை சாப்பிடுங்க உளுத்த என்ன ஒரு சின்ன துண்டு ஆட்டுக்கால் தான் சாப்பிட்டு ஏஞ்சலும் இதா போயிட்டாள் நான்டி காய்ச்சல் போடலாம் அதுதானே மற்றது வந்து இன்றைக்கு நாங்கள் இங்கே தான் வீடியோ எடுப்போம் கொண்டு பிளான் பண்ணிலாம் இருந்தது எல்லாமே வந்து விசாயிக்குது ஸோ வீடியோக்கு நாங்கள் முதல் வந்துருக்கணும் அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து போனோம் இல்லை இங்கே அந்த சொல்லியிருந்ததான் நான் வந்து வேலையாராக்கள் எல்லாம் மாற வேலையெல்லாம் வந்து போயிட்டேன் இப்போ நாங்கள் பின்னிட கையாக தான் இங்கே வந்தது வந்த நேரத்துலேருந்து அனுபவம் பழக்கே தானே இருக்கு இப்போ நோம்பலாக இருந்து கலைக்கணும்னாலும் பரவாயில்ல இப்போ தான் வந்து ஆவி இல்லை இப்போ இந்த ஆவி உள்ள போகணும்னா வேலை செய்யும் உள்ள வந்து வழியாலே ஆவி போகணும் கதைக்கிறதுக்கு 2 ரசிக்கையும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஓகே ஏன்னா நட்டு தானே இருக்கும் நல்லா இருக்குது சில பேர் வரையில வரையணும் சரி ஓகே அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுல்ல ஓகே இப்போ நாங்கள் வீடியோ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இறுதி கட்டம் முடிவு கட்டம் வடியல் கொஞ்சம் அந்த வடியல் கொஞ்சம் கிடக்கு அப்போ அதையும் வந்து கொளுத்தி போட்டு இந்த மூட்டை கொடுக்கணும் பட்டன்னு முடிஞ்சு கலர் கலர் வேம்பரம் ஆட்டுடா ஆட்டு நீங்க குடிச்சில பட்ட எரிஞ்சு இல்ல இல்ல அந்த நீ எடுத்து உருட்டி எடு நேரம் சொல்ல தான் அவன் வந்து இல்ல நீல இருக்கு வெஞ்சு வெஞ்சு நான் சொன்ன சரி தான் டப்பா நல்லா இருக்கேன் இதே தான் நீங்க கடை விட்டுருக்கு வடிவா இருக்கா அடுத்ததான் 2 கோல்ட் போ வீட்டுல அந்த வெளியில இது இடம்புல அப்ப அங்க வரல இது என்ன இடம்புல முடியட்டும்
ஆனாலும் வந்தாலும் கொஞ்சம் பழுது வந்தது. ஓ ஆனா பெருசா வேற இல்ல. தெரியுமா? கணக்கா போ. ரைட் அப்ப நாங்க வெளிய விளையாண்டபடியா வெளியில நீ ஆட்டி வந்து போறவங்க குஞ்சல்வா மேட்டையும் கொடுத்துங்க. ஓ எல்லாம் சேட்டெல்லாம் ஓட்டி ஆகும். இது தரம் என்னடா இது? கொடவுல இது ஆபத்து, இது ஆபத்தான வேலை. அடுத்த வேற போ, அங்கே போ. சரி சரி கவனம், இது தலையில நம்ம என்ன தலையில விழுந்துட்டோம். சரி கொஞ்சம் மொட்டை அடிச்சிட்டு அங்கே போங்க, அங்கே போங்க. அம்மா இது நல்லா இருக்கடா. அதோட இது நல்லா இருக்கு. இது என்ன பாரு வித்தியாக தண்ணி போடு நிக்குது. மூன்று சொட் வரும் போதேக்க மூன்று சொட் தான் இப்படி அந்த வீடுகளில் செட் பண்ணி இப்படி இந்த நேரம் அணு இல்லை, அணு இருந்தால் இதுக்கு நிற்பான், வடிக்கு நிற்க வேணா இதுக்கு நிற்பான். திருப்ப வர போதான் தலையில விழுந்தான் மேட்டு. திருப்பி வந்து தரையில போய் மேலே இறங்கி எங்க காலையில் லேட் ஆகுது. இங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு என்னடா வெடி கொடுத்துருவாங்க. வேற போ 5 பேர போகுது. எங்க வருவாரியா வருவாரியா அம்மா ஆதியா இது கொஞ்சம் போஸ்ட் காணா, இது கொஞ்சம் போஸ்ட் காணாது, இது கொஞ்சம் போஸ்ட் குறைவான போஸா இருக்கு. ஓ சரி கொழுத்து மேட்டியா கொழுத்து வீடியோ எடுக்கிறோம் நாங்கள். வீடியோ என்ன நீங்க கொளுத்த போறீங்க? வீட்டை கொண்டு போறீங்க. நீதான் ரெண்டும் கொளுத்து. எப்படி ஏழுவேன் எப்படி காட்டிட்டு கவனம் தலையில விழுந்துடுமா? கவனம். பாபா கொண்டு வா இங்க பேர் இவன் சொன்ன விழுத்து வேண்டாம் சொன்ன. நீ இதுக்கு சரிப்பட்ட கொஞ்சம் பல்ல மாட்டேன். மேலே இருக்குடா தெரி இவன் கீழே விழுத்த போறான் பாருங்க. அங்கே போங்க தலையில போங்க. ரைட் வாங்க வாங்க எல்லாம் வாங்க. இல்ல வேறும் வேறுமா தலையில வேலி எரிச்சு விட்டாதே வேஷத்தோட மண்ணாளி கோட்டை வரப்போ திருப்பி அடுத்த ரெடியா அவ்வளோதான். அம்மா ரைட் முலாந்தான் படி
இல்ல இல்ல 4 இல்ல இல்ல 4 இதுல 4 இல்ல 7500 ரூபாய் கிடையாது 4 சரி 4 மேல இருக்கு அப்ப பரவாயில்ல மலிவா தாங்க அப்ப பரவாயில்ல மலிவு மளிகை விற்பனையில் கொண்டியா இப்போ என்ன செய்வோம் அப்போ என்ன அடுத்த கட்டம் பண்ணி வீடியோ பிடிக்கிறதா அதான் எல்லாரும் வாங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு முடிச்சு விடுவோம் பாட்டை பாடி முடிச்சு விடுங்க எல்லாரும் வாங்க 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 எனக்கு என்ன உள்ள விட இது வெளிச்சம் மாதிரி தோணுது எல்லாம் யார் பாடுங்க பாடுங்க பாட்டை பாடி ஆடி முடிச்சு நீங்க பாடுங்க அப்ப நீங்க பாடுங்க அவ தனியா நின்று பாடுறா நீங்க எல்லாம் ஆடுங்க எப்படி இங்க நின்று பாடுங்க ரைட் ரைட் அவ பாடுறா நீங்க ஆடுங்க சரியா ஒரு பாட்டை பாடுங்க எல்லாம் சின்ன பாபா இவன் எந்த சேனலுக்கு வீடியோ எடுக்கிறான் இங்க வா புடி பாட்டுட்டா இங்க வா ஏதோ ஒரு சேனல் வச்சிருக்கான் போல இருக்கு சரி சரி பாட்ட போடுங்க அப்பா கூப்பிடு எங்கே பாரு ஒழும்பாக மாட்டுலாம் கொண்டுமே ஆடுங்க ஆடுங்க வாங்க உண்மையா நத்தாபா பாடுங்க போட்டு சும்மா கடவுளை ஒண்ணுமே போட வீடியோ அதான் சரி முடிப்போம் சரி வேற ஒரு சவுண்டு குறையுது ஆடவே மாட்டேங்கம்மா கஞ்சியா கிடக்கு போட்ட நீங்க செய்தியை போடுங்க ஆடுவோம் செய்தியை போடுங்க என்ன செய்யுது ரைட் ஆட்டோல போட்டு நான் படிக்கவும் வேணும் ஆடவும் நான் தான் எல்லா திறமையும் உங்கள்ட்ட விட்டுருவோம் இது சரி வேறா நாங்க முடிச்சு விடுவோம் வீடியோவை இது என்ன சரி வேறா போல நிப்பாட்டிட்டு ஆடுவோம் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். Bye.